மேசராசி நேயர்களே, உங்களுக்கு 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் சந்திராஷ்டமங்கிறனால அந்த நாட்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட சந்திராஷ்டம நாட்களில் பார்த்துக்கங்க. மற்றபடி கோச்சாரப்படி மேசராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் நிகழ்ந்திருக்கு. அது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறனால மற்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவே இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வாரமாகவே போயிடும். ஸ்மூத்தாக இருங்க. இருக்கிற இருப்பிடத்தில் ஏதாவது தொல்லைகள் தொந்தரவுகள் தெரிய ஆரம்பிக்கும். அதை மட்டும் சார்ட் அவுட் பண்ணுங்கள். மற்றபடி மிதுனத்துக்கு இந்த வாரம் நல்ல வாரம் தான். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு கடுமையான வாரம்னே சொல்லலாம். நிறைய மன சங்கடங்கள், பிரிவுகள், வாழ்க்கையெல்லாம் சில தவறுகளை பண்ணிட்டோமோங்கிற எண்ணமோ இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த வாரத்தை கொஞ்சம் சந்தோஷமாக கவனமாக கடந்துருங்க. மற்றபடி அஷ்டமச்சனி காலத்தில் எப்பயும் போல் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. எந்த பிரச்சனையும் வராது. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா கிரகங்கள் மாறி இருக்கு. பொதுவாகவே அஷ்டம சனி வாரனால் எந்த ஒரு செயலையும் முன் யோசனையோடு செயல்படுங்க. மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குது ரிஷபத்துக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில மாற்றங்கள் உங்களுக்கு புரியாத சில விஷயங்களை புரிய வைக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. பண வரவுகளில் இருந்த சுணக்கம் தீரும். ஒரு முன்னேற்றகரமான வாரமாக இருக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. துளாராசி. துளாராசிக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. போன வாரம் தான் சந்திராஷ்டமம், அதனால் சில சங்கடங்கள் வந்துச்சு. இனிமேல் இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிட்டோமோன்னு தோணும். இருந்தாலும் வீடு, வாகனம், மண்மனை இதுகளில் ஏதாவது தொந்தரவுகள் கிடைக்கும். மற்றபடி இருக்கிறத ஜமாளிச்சிங்கன்னா இந்த வாரத்தை ஓட்டிடலாம். தனுசு ராசி. இப்போதைக்கு சனி விலகி இருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய சூழ்நிலைகள் நிதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னாவே இந்த வாரத்தை நல்ல முறையில் கடந்துடலாம். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கனால ஒரு பெரிய ரிலீஃபுங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும். மகர ராசி. உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ஏன்னா போன வாரம் கொஞ்சம் சந்திராஷ்டமாக இருந்தனால அதில் கொஞ்சம் தொல்லைகளையும் சங்கடங்களையும் அனுபவிச்சிங்க. வீண் அலைச்சல்களை, எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றத்தோடு இருந்தீங்க. அது இப்போ மாறிடுச்சு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சந்திராஷ்டமங்கிறது நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு 2 நாள் போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. மற்றபடியெல்லாம் அடுத்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாகவே இருக்கும். டிசம்பர் 1 வீக்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு. கும்பராசிக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். மீனராசி. மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இப்போ தான் இந்த வாரத்தில் இருக்கும். அதனால் பெரும்பாலும் பெருசாக எதையும் கண்டுக்காமல் விட்டிங்கனாவே சந்திராஷ்டமம் விலகி போயிடும். அதான் இந்த பதிவில் நம்ம சந்திராஷ்டமங்களை மையமாக வச்சு சொல்கிறது எதுக்காகனா, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கனாவே அவங்களோட பல பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த வாரம் ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் இல்லாத வாரங்கள் தான். பொதுவாகவே டிசம்பர் 27 வரைக்கும் கோச்சாரங்கள் சரியில்லாதனால தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அதுவே பெரிய பரிகாரமாக இருக்கும். எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையிலே ஆழ்த்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். தவறு சரி எதையும் யோசிக்காதீங்க. செஞ்சிட்டீங்க, அதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க. 27க்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த வீடியோவை பெரும்பாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜோதிட சந்தேகங்களை கேளுங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பதிவுகளை உங்களுக்கு கொடுக்குறேன்.